ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னடா இது டைம் ட்ராவல்ன்றது யோசிக்கிறீங்களா? டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ண போகிறது இந்த உலகத்தில் சாத்தியம் நிரூபிக்கப்படலை. அதுக்குரிய ஆராய்ச்சிகள் போய்கொண்டிருக்கு. சரி, ஒரு பக்கம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொண்டுக்கிட்டோம். நாம் இன்றைக்கு டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா இந்தியாவில் இருக்கிற குறிப்பிட்ட இடங்களுக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முதல்ல டைம் ட்ராவல் பண்ண போகிற இடம் மும்பையில் இருக்கிற தாஜ்மஹால். தாஜ்மஹால் ஷாஜகானால் கட்டப்பட்டது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அந்த தாஜ்மஹால் எப்படி கட்டப்பட்டதுன்றது நம்ம பின்னோக்கி போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தாஜ்மஹால் பின்னோக்கி போகிறோம். ஓ, இப்படி தான் கட்டியிருப்பாங்க தாஜ்மஹால். வெரி நைஸ். ரியலாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது டைம் ட்ராவல் பண்ண போகிற இடம் டெல்லி. டெல்லி என்றால் டெல்லி கேட்டுன்றாங்க. ரெட் போர்ட்டுக்கு நம்ம போகிறோம். இப்போ அதையும் எப்படி கட்டியிருப்பாங்கன்றத சின்ன ஒரு டைம் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஓகே, பின்னோக்கி போவோம். வாங்க. ஓகே, இப்படி தான் மக்கள் எழுந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு. ஓகே ஓகே குட். டெல்லி தான் இந்த பெரிய பிக்கெஸ்ட் சிட்டி. டெல்லி தான் நிறைய இந்த கவர்மெண்ட்டுக்குரிய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியல, நான் கூகுளில் பார்த்து. ஓகே, டெல்லி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம சென்னை சிட்டிக்கு போவோம். தமிழ்நாடு சென்னை சிட்டி. அங்கே 2 இடங்கள் பார்ப்போம். அந்த இடங்கள் இப்போ எப்படி இருந்தது, பிற்காலத்தில் 800 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்ததுன்றதை டைம் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். சென்னை சிட்டி. ஓகே, இப்படி இருந்த சென்னை சிட்டி 200 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்தது பார்ப்போமா? 200 வருஷத்துக்கு பின்னுக்கு போவோம். 200 years பேக். ஓ, இப்படி தான் இருந்திருக்கு ஒன்று இருக்கு. ஓகே, மக்கள் எப்படி கனவாகும். ஓகே, அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் தான் போயிருப்பாங்க. மாட்டு வண்டியில் பயன்படுத்தினா அவங்க அங்கே தேவைப்படுற உடை நடை பாவனைகள்லாம் பாருங்கள். ஓகே, ரியலில் தான் இருக்குது. அடுத்த சிட்டி பார்ப்போம். ஓகே, இதை பார்ப்போம். அதிக வாகனங்கள், நிறைய வாகனங்கள் இருக்குங்க. பொல்யூஷன். இந்த இடத்த பின்னோக்கி ஒரு 200 years 200 வருஷத்துக்கு பின்னோக்கி போய் பார்ப்போம். இந்த இடம் எப்படி இருந்திருக்கு பார்ப்போமா? வாங்க. ஓ, இப்படி தான் இருந்திருக்கு. இப்போ இருக்கிறதுக்கும் பின்னுக்கு இருக்கிறது, 200 வருஷத்துக்கு பின்னுக்கு இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? ரோட்டில் மண் ரோட் தான். மரங்கள், இயற்கையான மரங்கள் நிறைய இருக்குது. இப்போ மரங்களை காண கிடைக்கிது இல்லை. அப்போல்லாம் இவ்வளோ மரங்கள், ஒரு பொல்யூஷனும் இல்லை.
பரவாயில்ல. அந்த காலத்தில் மக்கள் ஆரோக்கியம் வாழ்கிறதுக்கு காரணம் இதுதான். பொல்யூஷன் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவங்களும் அவங்க பாடும். நல்லது, நைஸ், அழகாக இருக்குது. ஓகே, அடுத்தது சென்னையில் இருக்கிற பிரபலியமான பீச் ஒன்றுக்கு போகிறோம். என்ன பீச்சுன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும். அந்த பீச்சு சம்மந்தப்பட்ட படம் வந்திருக்கு, அந்த பேரில் ஒரு படம் வந்திருக்கு. தெரியல எந்த பீச்சுண்டா, மெரினா பீச்சுக்கு போகிறோம். மெரினா பீச்சுக்கு வாங்க போவோம். அது இப்போ இருக்கிற மெரினா பீச்சுக்கும் அப்போ இருந்த மெரினா பீச்சுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ற டைம் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். பண்ணலாமா? பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த பீச் மெரினா பீச். ஓகே, இதை நம்ம 200 வருஷத்துக்கு பின்னோக்கி போய் பார்ப்போம். ஓ, இப்படி தான் இருக்கு. ஸோ அழகாக இருக்குது. அப்போ இப்படி தான் இருந்திருக்கும். நைஸ், அழகான இடம், அழகான பீச். மக்கள் சந்தோஷமாக அந்த மீன் பிடிக்கலாம் போயிருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ மீன் பிடிக்க போகிறாங்களோ தெரியல. இப்போ நிறைய கடைகள் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, நைஸ் 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 நைஸ். நான் இங்கே வந்து பார்த்ததில்லை, ஆசை ஒன்று இருக்குது, பார்ப்போம் கூடி சீக்கிரம் வருவேன். இந்த வீடியோவை இந்தியாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இந்தியாவில் இப்படி தான் இருந்திருக்கும் என்று நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா, நான் போட்டு டைம் ட்ராவல் பண்ண சரியான இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது இன்னொருத்துக்கு போவோம். தமிழர்களுக்குரிய ஒரு அடையாளம் இது. இந்தியாவில் இருக்கிற தஞ்சாவூர். கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி எந்த இடம் உண்டு? எஸ், தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகிறோம். இது வந்து ராஜராஜ சோழன் கட்டின கோயில் உண்டு. இது தமிழருக்குரிய ஒரு அடையாளம், தமிழருக்குரிய பெருமை சேர்த்த ஒரு இடம் தான் இப்போ நாங்கள் பார்க்க போவோம். வாங்க, நம்ம இப்போ இருக்கிற தஞ்சாவூருக்கும் அப்போ இருந்த தஞ்சாவூருக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது இப்போ இருக்கிற தஞ்சாவூர். சோழர் கட்டக்குள்ளே எப்படி இருந்துச்சுண்டு, சோழர் மன்னன் எப்படி இந்த தஞ்சாவூரை கட்டினார்ன்றதை நம்ம அவங்களோட காலத்துக்கே போய் டைம் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். வாங்க. ஓகே, நைஸ். ஓகே ஓகே, உண்மையில் இப்படி தான் கட்டியிருப்பாங்க. ஜானைகளை கொண்டு வந்து உண்மைக்கு தான் அது எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து கல்லில் தூக்கிட்டு போகிறதுக்கு இழுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். யானைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. சோழ மன்னர் வந்து அவர் எப்படி வழிகாட்டுறது மூலமாக அந்த கோயிலை கட்டுறாங்கன்றதை அப்படி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். டைம் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டோம். நைஸ். உண்மையாக அந்த அவர் அறிவு, தமிழர்களுடைய அறிவு வந்து எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு பாருங்கள். அந்த காலத்திலே எந்த அழகான கட்டிட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு கோயிலை கட்டி இப்போ வரைக்கும் எந்த இயற்கையானத்திலும் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் கூட இல்லை. இப்பயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அப்பயே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த கோயிலை கட்டியிருக்காரு.
தமிழர்களும் பாராட்டணும். ஓகே, டைம் ட்ராவல் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எந்தெந்த இடங்களுக்கு டைம் ட்ராவல் பண்ணணும்னு நீ நினைக்கிறீங்களோ அந்த இடத்தையும் அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம எந்தெந்த இடத்துக்கு டைம் ட்ராவல் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய்.